சரி, இப்போ தாய் கிழவி படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டைய கிளப்புன்னு சொன்னாங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருக்கு? இல்லைங்க, முதல் 3 நாள் நல்லா ஓடிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மெல்ல இறங்கிருச்சு. அது காரணம் என்னென்னா, இந்த 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 என்ன தாய்க்கிழவி மாதிரி கேரக்டரில் வந்து நம்ம பெரும்பாலும் பார்த்ததில்ல. மதுரை பகுதியில் இருக்காங்க, அவங்களே கொஞ்சம் இப்போ தேத்துனீங்கன்னா ஒரு 40-50 பேர் இருப்பாங்க மொத்த மதுரைக்கே. அப்படி தான் காலம் மாறி போச்சு, எல்லாமே நவநாகரிக நங்கைகளாக மாறிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிழவியோட பல பேர் கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க, அது ஒன்று. இன்னொன்று, அந்த கதையில் அந்த கிழவி என்னவா வருதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு அடாவடி கிழவியாக வருது, வரவங்கெல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. பொழைச்சி வரணும்னு நம்ம நினச்சாதான் இந்த படம் வெற்றி படமாக மாறும். அது செத்தா என்ன பொழைச்சா என்னான்னு படம் பார்க்குறவன் நினச்சிட்டான்னா படம் அவுட். ஸோ அதுதான் அதில் நடந்துடுச்சு. இந்த 3 நாள் மிகப்பெரிய ஹிட்டானத்துக்கு கூட ராதிகாவுடைய இந்த தோற்றம், அவங்க அதுக்காக கொடுத்த அர்ப்பணிப்பு, அவங்க கொடுத்த பேட்டிகள், அந்த மேக்கப் வந்து எப்படி போட்டாங்கங்கிற அந்த இதை தெரிஞ்சுக்கிறது, அதோட அந்த வீடியோஸ் எல்லாம் வந்தது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு மார்க்கெட்டிங்கை உருவாக்குச்சு. அதுக்காக மக்கள் உள்ளே வந்தாங்க. அந்த கூட்டம் முடிஞ்சு போச்சு. அந்த 3-4 நாளோட முடிஞ்சு போச்சு.